வீடுகளை கட்டி குறைந்த வாடகைக்கு தொழிலாளர் அதோட இந்த பகுதியில் ஒசூர் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா யானைகள் நடமாட்டம் யானை அடிக்கடி யானைகள் தாக்குறது உயிரிழப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் யானைகள் மிதித்து இறந்தவங்களுக்கு இன்னும் அரசு இது வரைக்கும் இழப்பீடு. ஒசூர் பகுதியில் தென்கனிப்பட்ட பகுதியில் பெண்ணாகர பகுதியெல்லாம் ஒகேனக்கல் பகுதியில் யானை தாக்கி இறந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுத்ததில் கருத்தில் எடுத்து அரசு உடனடியாக அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கிறது. அப்புறம் யானை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறது இன்னும் நடவடிக்கை. நான் கூட இந்த சோலார் மின்வேலி தொங்கு மின்வேலி அமைக்கணும்னு சொல்லுவேன். சட்டமன்றத்தில் பேசின அமைச்சரில் அதிகாரிகள் பேசணும் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. பண்ணாங்க. அப்போ நம்ம ஆந்திர மாநில எல்லையிலேருந்து இந்த ஓசூர் வனப்பகுதி ஒகேனக்கல் அதையும் தாண்டி காவடியார் கரையோரம் முக்கியமாக தான் யானை வந்து தொட்டால் உடனே அதுதான் இன்னைக்கு சரியானதுன்னு வனத்துறை ஒத்துக்கிறாங்க. அதை வேகமாக பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு காடுகளை ஒட்டி ஏராளமான கிராமங்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரமே ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது. வனத்துறை ரொம்ப கெடுப்படியாக இருக்கிறாங்க. மாடுலாம் மயக்க கொடுக்குறது ஆடுலாம் உதாரணத்துக்கு ஒசூர்லையாவது தொழிற்சாலை தருமபுரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இன்னும் விவசாயம் தான் வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே வீட்டுக்கு உணவும் குழந்தைகள் படிப்புக்கும் கல்வி மாடு